ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பர்பிள் டேஃபடில்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சரோஜினி நாயுடுவோட த பேர்ட் சாங்சுரி அப்படிங்கிற போம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சரோஜினி நாயுடு வந்து 1879 பிறந்திருக்காங்க. ஹைதராபாத்தில் இருக்க பெங்காலி ஃபேமிலிக்கு பிறந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட ரைட்டிங் கேரியரை வெரி யங் ஏஜே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்களோட ஷார்ப் நாலேஜ்னால ஷீ லேர்ன்ட் நியர்லி 5 languages அண்ட் 5 லாங்குவேஜஸ்லையுமே இவங்க ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இவங்களோட கலெக்ஷன் ஆஃப் போயம் பார்த்திங்கன்னா த கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட், இது வந்து 1905 வந்து பப்ளிஷ் ஆச்சு. அண்ட் இவங்களோட மேஜர் தீம்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா நேச்சர், ரொமான்ஸ், பேட்ரியாட்டிசம், ட்ராஜடி அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் சில்ட்ரன் போம்ஸும் எழுதியிருக்காங்க. அண்ட் தென் இவங்களோட ரைட்டிங் ஸ்டைல்னால இவங்களுக்கு வந்து த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டைட்டில் வந்து கிடச்சிது. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு ப்ரெசென்ட் ஆனுவல் to preside over annual sessions in Indian National Congress in 1925 அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் in 1947 நாயுடுவை வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் உத்தரப்பிரதேசா போடுறாங்க. அண்ட் தேர்பை மேக்கிங் ஹர் ஆஸ் த ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் இந்தியா. அண்ட் அவங்க வந்து கவர்னர் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க until her death in 1949. அண்ட் தென் இந்த போம் வந்து 4 ஸ்டான்ஸாஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூ நோ த பேர்ட் சாங்சுரினா சரணாலயம், வேர் யூ கேன் see different varieties of birds, ரைட்? ஸோ அதே தான் இந்த போமில் அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் யூ கேன் டேக் சிம்பாலிக் மீனிங்கும் அதில் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஸ்டான்ஸா வைஸ் போகலாம். So in your quiet garden wakes a magic tumult of winged chariots that keeps the festival of dawn. Bilsy writes the carols in a richly cadenced rapture from lyric throat of amber, of ebony and fawn. So the first stanza என்ன சொல்கிறாங்கன்னா, காடோட இந்த கார்டன், ஓ மாஸ்டர் ஆஃப் காட், விச் மீன்ஸ் கடவுளோட இந்த கார்டனில் ஒரு மாதிரி ஃபெஸ்டிவலாக இருக்குது. எப்போது? டான் இன் த சென்ஸ் இயர்லி மார்னிங், ஆர் யூ கேன் சே ஈவினிங் டைம், இயர்லி மார்னிங் எஸ்பெஷலி. ஸோ இயர்லி மார்னிங் எப்படி இருக்குது? ஒரு டிமில்ட் இன் த சென்ஸ் ஒரு மேஜிக் ஃபெஸ்டிவல் மோடில் வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் அந்த விங்ஸ் இருக்கிற பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹாப்பியாக பாட்டு பாடிட்டுருக்காங்க, கேரோல்ஸ் பாடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட சிங்கிங், அவங்களோட அந்த பேர்ட்ஸோட சாங்கை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, கேரோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேரோல்ஸை யாரெல்லாம் பாடுறான்னா, த பேர்ட் விச் ஹேஸ் த த்ரோட், அதோட கலர்ஸ் எப்படி இருக்குது, அந்த பறவைங்களோட தொண்டையோட கலர் என்னவாக இருக்குது, அம்பர், எபோனி அண்ட் ஃபான். ஸோ இந்த மாதிரி கலர் இருக்க த்ரோட்டை கொண்ட பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டான் டைமில் பாட்டு பாடுறாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்குது, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் இவங்க பாடுறது என்னன்னு சொல்கிறாங்க, கேரோல்ஸ் பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் இன் செகண்ட் ஸ்டான்ஸா, the bulbul and the oriole, the honeybird and shama flit among high boughs that drips with nectar and with dew. Upon the grass the wandering gull parades its she-washed silver, the hope and the kingfisher their bronze and sapphire blue. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைன்லேயே 4 பேர்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க, புல்புல், ஒரியலே, ஹனிபர்ட் அண்ட் ஷாமா. இந்த 4 பேர்ட்ஸுமே வந்துட்டு குட்டி குட்டி பேர்ட்ஸ், சின்னதாக இருக்குது, ஒரு தேன் சிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இந்த குட்டி பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, குட்டியாக இருக்கிறதுனால இந்த பிரான்ச்சஸ் நடுவில் டக் டக் டக்குன்னு மூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க பூவில் இருக்க நெக்டர்ஸ், மகரந்தத்தையும் ஹனி டியூஸையும் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் லைனில், upon the grass the wandering gulls parades its sea-washed silver. ஸோ கல்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த கல்ஸ் என்ன பண்ணுறாங்க, சில்வர் கலரில் இருக்காங்க. அண்ட் இந்த கல்ஸ் எல்லாமே அப்படி தரையில் நடந்துட்டு தண்ணிக்குள்ளே போய் ஸ்விம் பண்ணிவிட்டு திரும்ப தரையில் வந்து
அந்த ஈரமாக இருக்கிறதெல்லாம் காய வைக்கிறதுக்காக நடந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி நடக்கிறது எப்படி இருக்குது, எல்லோரும் சேர்ந்து ஒரே சீராக பெரேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் பெரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா நெக்ஸ்ட் லைனில் ஹோப்பே அண்ட் கிங்ஃபிஷர் அவங்களோட கலர்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஹோப்பே வந்து ப்ரான்ஸ்லேயும் கிங்ஃபிஷர் வந்து சஃபையா ப்ளூலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டான்ஸாவில் இன்னும் ஒரு 2 பேர்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ வைல்ட் கிரே பிஜன்ஸ் ட்ரீமிங் ஆஃப் அ ஹோம் amidst the tree tops fill their beaks with silken down and slender banyan twigs. But the jade green gypsy parrots are only gay wanderers and pass upon their sunward flight to plunder red ripe figs. ஸோ இந்த ஸ்டான்ஸால் 2 பேர்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பீஜன் அண்ட் தென் பேரட். ஸோ பீஜன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, வைல்ட் கிரே பீஜன்ஸ். வைல்டு கிரேனா தெரியும்ல, கிரே கலரை சொல்கிறாங்க. அண்ட் இந்த பீஜன்ஸோட ஆசை என்னன்னு சொல்கிறாங்க, ட்ரீம் என்னங்கிறாங்க, ஒரு வீடு கட்டணும். அந்த வீடு எங்கே கட்டணும், ட்ரீயோட டாப்பில் கட்டணும். ஸோ அதுக்காக இந்த பீஜன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நல்ல சில்க்கு மாதிரி இருக்க, சில்க்னா ரொம்ப மெல்லிஸாக சாஃப்டாக இருக்கிற அந்த நூல்களையும் பேனியன் ட்விங்ஸ் ஸ்லெண்டர் அதே மாதிரி சாஃப்டாக ஒல்லியாக இருக்கிற ஆலமரத்தோட அந்த விழுதுகளையும் தங்களோட பீக்ஸில் கொத்திட்டு போய் அந்த கூடு கட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆனால் இதே இன்னொரு சைடில் பார்த்தா பேரட் அவங்கள என்னன்னு சொல்கிறாங்க, ஜேட் கிரீன் ஜிப்சி பேரட்டுன்னு சொல்கிறாங்க. ஜேட் க்ரீன்னா அதோட கலர், ஜிப்சி பேரட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஜிப்சிஸ்னால் உங்களுக்கு தெரியும் வாண்டரர்ஸ், ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க, இன்னொரு இடத்துல விட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பேரட்ஸும் அந்த மாதிரி தான், தே ஆர் கே மாருண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு இடத்துலையே இருக்க மாட்டாங்க, இந்த பேரட்ஸ் வந்து ஒரு இடத்துலையே இருக்காது, சும்மா மாறிக்கிட்டே இருக்கும், பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதோட டைமை ஃபுல்லாக அது எப்படி ஸ்பெண்ட் பண்ணும், ஜாலியாக பறந்துகிட்டே இருக்கும். அது எப்போ கீழே வரும்னு சொல்கிறாங்க, ஒன்லி வென் அவங்களுக்கு பசிக்கும் போது. எப்போது, கரெக்டாக கீழே வந்து அந்த நல்ல பழுத்த ஃபிக் பழங்களை பறிச்சுட்டு போகிறதுக்காக சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் அவங்க கீழே வருவாங்க. அவங்களோட அந்த ஃப்ளைட் அந்த பறக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு, டு ஈட் தட் ரெட் ரைப் ஃபிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன் ஸ்டான்ஸா 4ல் இது வந்து காமன் ஐடியா வந்து சொல்லியிருக்காங்க. இன் யோர் கிரேஷியஸ் கார்டன் தேர் இஸ் ஜாய் அண்ட் ஃபாஸ்ட் ஃப்ரீடம், நெஸ்டிங் பிளேஸ் அண்ட் சிங்கிங் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி ஃபெதர்ட் திங். ஓ மாஸ்டர் ஆஃப் த பேர்ட், கிராண்ட் சாங்சுரி அண்ட் ஷெல்டர் ஆல்சோ டு த ஹோமிங் பேர்ட் that bears a broken wing. ஸோ 4th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளோட இந்த கார்டனில் யாருக்கெல்லாம் இடம் இருக்குது, ஜாயாக பாட்டு பாடிட்டுருக்க பேர்ட்ஸுக்கு, ஃப்ரீடமாக சுற்றிட்டுருக்க பேர்ட்ஸுக்கு, நெஸ்டிங் பிளேஸ் வீடு கட்டணும்னு நினைக்கிற பேரட்ஸ் பீஜன்ஸ்க்கு, அண்ட் தென் சிங்கிங் பிளேஸ் பாடுறதுக்கு அந்த பேர்ட்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி கடவுளோட இந்த கார்டனில் எல்லாருக்கும் இடம் இருக்குது. அதே டைமில் அவங்க காட்கிட்ட என்ன ப்ரே பண்ணுறாங்க, ப்ளீஸ் ப்ரொவைட் பிளேஸ் ஃபார் அ பேர்ட் தட் ஹாஸ் அ ப்ரோக்கன் விங். சிறகுடைஞ்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் லைஃப்பில் ஒரு மோட்டிவ் இல்லாமல் இருக்கிற அந்த பேர்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து இடம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பாலிக்காக அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, சரோஜினி நாயுடுவோட பர்சனல் டச் வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா, சரோஜினி நாயுடு வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் ஷீ குடின் கோப் அப் வித் ஹர் லைஃப். ஸோ ஆனால் இவ்வளோ நாள் அவங்க வந்து இருந்ததுக்கான கடவுளோட கிரேஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஸோ கடவுள் தனக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்ததுனால மட்டும்தான் அவங்களால இருக்க முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் சிம்பாலிக்காக அவங்க இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஓவரால் சம்மரி பார்த்திங்கன்னா, இது வந்து த மாஸ்டர் ஆஃப் பேர்ட்க்கு அட்ரஸ் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் கார்டன் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இங்கே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இமேஜரி ஆஃப் பேர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸை சொல்கிறாங்க. அவங்க எப்படி அந்த சாங்சுரியில் ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வேரியஸ் கலர்ஸ் ஆஃப் பேர்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன கலர் இந்த போமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, அம்பர், எபோனி, ஜேட் க்ரீன், சஃபயர்,
bronze, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்மால் பேர்ட்ஸ், புல்புல், ஓரியோலே, அண்ட் தென் ஹனி பேர்ட், ஷாமா, கிங்ஃபிஷர், சீகல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 2 கம்பேரிசன் சொல்லியிருப்பாங்க. யாருக்குன்னா பிஜின்ஸ்க்கும் பேரட்டுக்கும் கம்பேரிசன் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பிஜின்ஸ் வந்து வீடு கட்டணும்னு ட்ரை பண்ணும், வேறஸ் பேரட்ஸ் வந்து என்ன பண்ணும், ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஒன்லி தே கம் டவுன் ஒன்லி டு ஈட் த ஃப்ரூட் விச் இஸ் ரெட் ரைப் ஃபிக்ஸை மட்டும் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு இடத்துல God has provided a place even for a broken wing இருக்கிற அந்த பேர்ட்ஸுக்கும் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த போயம் நான் சொன்ன மாதிரி இந்த போயம் வந்து முடியும் போது ஒரு ப்ரேயரோடு முடியுது. அண்ட் இட் ஹாஸ் அன் ஆட்டோபயோகிராஃபிக்கல் டச். அவங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால ஷீ கம்பேர்ஸ் ஹர்செல்ஃப் டு அ broken winged bird. ஸோ அப்படிப்பட்ட அந்த அவங்களுக்கும் கூட கடவுள் has given, the God has given place for her in the earth to survive. ஸோ அதை தான் அவங்க லாஸ்ட் ரெஃபரன்ஸாக முடிச்சிருக்காங்க. அண்ட் I hope you people understand. Thank you for patiently listening, and do subscribe to our channel for more videos. Thank you. guys, welcome back to Purple Daffodils. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒர்க் என்ன அப்படின்னா மீட்டிங் அட் த நைட் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ராபர்ட் ப்ரௌனிங் எழுதியிருக்காரு. ஸோ ராபர்ட் ப்ரௌனிங் பற்றி பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு விக்டோரியன் போயட். அண்ட் இவர் வந்து குவீன் விக்டோரியா இருந்த டைமில் போயட்டாக இருந்திருக்காரு. 1837 1901 வரைக்கும் இருந்தார். அண்ட் தென் இவர் கிரியேட் பண்ண புது ஃபார்ம் ஆஃப் போயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ராமாட்டிக் மோனோலாக். ஸோ இவரோட மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா அந்த போயமில் இருக்க கேரக்டர்ஸோட சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட மோஸ்ட் ஆஃப் த ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா மை லாஸ்ட் டச்சஸ், ராபி பெனெஸ்ரா, தி ரிங் அண்ட் த புக். ஸோ இது வந்து ஒரு ரோமன் மர்டர் ட்ரையல் பற்றின ஒரு புக்கு. இது வந்து 12 பார்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மீட்டிங் அட் த நைட் அப்படிங்கிற போயம் பார்த்துட்டிங்கன்னா ட்ராமாட்டிக் ரொமான்ஸ் அண்ட் லிரிக் அப்படிங்கிற புக்கில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. 1845 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் இந்த போயம் வந்துட்டு ரொம்ப நாட் ஓன்லி மீட்டிங் அட் த நைட், இவரோட எல்லா போயம்லேயும் ரிச் வொக்காபுலரி இருக்கும், கேரக்டரைசேஷன் இருக்கும், டார்க் ஹியூமர், ஐரணி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சோஷியல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் செட்டிங். அட் த சேம் டைம் அவங்களோட சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டையும் வந்து டீல் பண்ணியிருப்பார். அண்ட் தென் இந்த போயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி let us recollect few background of this poem. So as you know, ராபர்ட் ப்ரௌனிங்கோட வைஃப் வந்துட்டு எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் இல்லையா? ஸோ எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் வந்துட்டு ஒரு போயட் அண்ட் ஆல்சோ ராபர்ட் ப்ரௌனிங்கோட சீனியர். அண்ட் இவர் போயட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் வந்து போயட்டாக இருந்திருக்காங்க, நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டரான் 2 பேரும் சேர்ந்து பப்ளிகேஷன் பற்றி நிறையா பேசுறதுக்கு அடிக்கடி மீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா தே ஃபெல் இன் லவ் வித் ஈச் அதர். ஸோ ஜென்ரலாக ஒரு பொண்ணு லவ் பண்ணால் அவங்க வீட்டில் ஏற்றுக்குவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கோட அப்பா ஹி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அண்ட் அவர் வந்து ராபர்ட் ப்ரௌனிங் கிட்ட ஸ்ட்ரிக்டாக நீ வந்து என்னோடய பொண்ணவே பார்க்கவே கூடாது அப்படி சொல்லி மிரட்டி வச்சுட்டாரு. அண்ட் ஆல்சோ லேட்டர் ஆன் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கும் ராபர்ட் ப்ரௌனிங்கும் சீக்ரெட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் சீக்ரெட் மேரேஜ், இந்த சீக்ரெட் மேரேஜ் எப்போ தெரிய ஆரம்பிச்சதோ அப்போ வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கோட அப்பா வந்து இனி என் பொண்ணே இல்லை, இனிமேல் உன்னோட யூ ஆர் நாட் மை டாட்டர் அப்படி சொல்லி நிறைய இதுவே பண்ணிட்டாரு, ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்லாம் கூட நிறைய ஹிஸ்ட்ரிஸ் வந்து சொல்லுது. ஸோ அதுக்கு முன்னாடி எப்போ வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கை பார்க்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரோ அண்ட் தட் டைம் ராபர்ட் ப்ரௌனிங் ஹீ வாண்டட் டு மீட் ஹிஸ் லவர். ஸோ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வரார். ஸோ அப்படி அவர் லவ்வரை மீட் பண்ணுறதுக்காக அவர் பண்ண அந்த ஜேர்னியை தான் வந்து மீட்டிங் அட் த நைட் அப்படிங்கிற இந்த போயமில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென்
ஸோ மீட்டிங் அட் த நைட் வந்துட்டு ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிள் லவ் போயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருத்தவங்க மேலே வச்சுருக்க லவ் நம்ம எவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு போய் சேர்க்குது, ட்ராவல் பண்ண வைக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னதான் நம்ம கண் முன்னாடி இயற்கை அழகு நிறைய இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நம்ம லவ் ஒன்ஸ்க்காக நம்ம வச்சுருக்க ஃபீலிங் வந்து ரொம்ப டீப்பானது. அண்ட் அதுக்காக நம்ம முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்களுக்காக ட்ராவல் பண்ணி அவங்கள மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஏர்ஜ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறார். நெக்ஸ்ட் இந்த போயம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ எக்ஸ்ப்ளனேஷன். த கிரே சி அண்ட் த லாங் பிளாக் லேண்ட். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் லைன்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிரே சி அப்படின்னு எது சொல்கிறேன்னா அவர் சீயில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத நம்ம இன்டெரக்டாக புரிஞ்சிக்க முடியுது. ஏன் கிரே சீன்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் டியூரிங் த டைம் ஆஃப் நைட். ஸோ நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால அந்த சி எப்படி இருக்குது, ஒரு கிரே கலரில் இருக்குதுன்னு சொல்கிறார். கிரே சி அண்ட் லாங் பிளாக் லேண்ட். ஸோ அந்த போட்டில் ட்ராவல் பண்ணும்போது அவர் கண்ணுக்கு அந்த சி எப்படி இருக்குது, நல்லா படர்ந்து விரிஞ்ச கருப்பு நிலம், ஒரு பிளெயின் ஏரியா மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் அவர் வந்து அது லாங் பிளாக் லேண்ட் அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருக்கார். அந்த எல்லோ ஆஃப் மூன் லார்ஜ் அண்ட் லோ. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து சன்ரைஸோ இல்லை சன்செட்டோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம இல்லைன்னா பீச்சுக்கு போய் பார்ப்போம் இல்லையா. ஏன்னா அங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு தெளிவாக கிளியராக பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதே தான் இவருக்கும் ஃபீல் ஆகிருக்கு. இவர் அந்த போட் அந்த சீயில் ட்ராவல் பண்ணும்போது அவருக்கு எப்படி ஃபீல் ஆகியிருந்திருக்கு, அந்த அன்னைக்கு அவர் ஒரு நிலாவை பார்க்குறாரு. அதுவும் அந்த நிலா எப்படி பிறை நிலா, ஆஃப் மூன், எல்லோ கலர் இருக்கு, ஆஃப் மூன். அது சீல ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறங்காட்டிக்கு எப்படி இருக்குது, ரொம்ப பெருசாக தெரியுது. அண்ட் ஆல்சோ லோன்னா கொஞ்சம் பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் த ஸ்டார்டல்ட் லிட்டில் வேவ்ஸ் தட் லீப்ஸ். ஸோ இவர் ட்ராவல் பண்ணும்போது அந்த போட்டில் ட்ராவல் பண்ணும்போது அந்த சீயோட வேவ்ஸ் எப்படி இருக்குது, இன் ஃபெரி ரிங்லெட் ஃப்ரம் தேர் ஸ்லீப். ஸோ ஒரு வேவ்ஸோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு, ரிங்லெட் மாதிரி இருக்குது. யாரெல்லாம் தூங்குவாங்களோ அவங்க தூக்கத்தை கலைக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் தான் அந்த வேவ்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது, விச் இஸ் லைக் ரிங்லெட் அப்படின்னு சொல்கிறார். As I gain the curve with a pushing prow and quench its speed in the slushy sand. ஸோ இந்த 2 லைன் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே நான் என்ன பண்ணுறேன், என்னோடய போட்டை முன்னோக்கி தள்ளிட்டு போகிறேன், துடுப்பு போட்டுட்டு போகிறேன். அப்படி போய் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்லஸ்ஸி சாண்டில் நிறுத்துகிறேன். இந்த போய்ட்ரு ஆக்சுவலி இவர் வந்து இங்கிலாந்து இல்லையா. ஸோ இங்கிலாந்தில் அந்த டைமில் அது எப்படி இருக்குது, ஒரே ஸ்னோவாக இருக்குது. ஸோ அவர் நிறுத்தும் போது ஒரு பீச் மண்ணில் நிறுத்துறாரு. அது ஸ்னோ டைமுங்கிறனால ஒரு ஃபுல்லாக பனி படர்ந்த ஒரு இடத்துல நிறுத்துறாரு. கொஞ்சம் கொலான்னு இருக்கிற ஒரு மண் மாதிரி ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அதை தான் வந்து அவர் ஸ்லஷி சாண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நிறுத்திட்டார். நெக்ஸ்ட், then a mile of warm sea-scented beach, 3 fields to cross till a farm appears. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த போட்டை நிறுத்திட்டு அதுலேருந்து இறங்கி ஒரு மைல் தூரம் நடக்கிறார். ஒரு மைல் தூரம் எதுக்காக நடக்கிறாரு, அந்த பீச் மணலை க்ராஸ் பண்ணுறதுக்காக ஒரு மைல் தூரம் நடக்கிறார். ஸோ ஒரு மைல் கிராஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு 3 ஃபீல்டுனா விவசாய நிலங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாம் கிராஸ் பண்ணி போகிறாரு. அங்கே போனால் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்னு வச்சுக்கோங்க, அது இருக்குதுன்னு சொல்கிறார். அண்ட் டேப் அட் த பேன், the quick sharp scratch, the blue sprout of the lightened match, a voice less loud through its joy and fears than the 2 heart beating each to each. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ அங்கே இருக்க விண்டோவோ இல்லை டோரையோ நாக் பண்ணுறாரு. டேப் அட் த பேன் நாக் பண்ணுறாரு. நாக் பண்ணோன்னே என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருக்கவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டோரவோ இல்லை விண்டோவோ ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மேட்ச் ஸ்டிக் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அது ஸ்ட்ரைக் பண்ணோன்னே என்ன ஆகுது, அதுலேருந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்பார்க் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ளூ ஸ்பார்க்கில் அவர்னால என்ன கேட்க முடியுது, அந்த பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிற வாய்ஸ் கேட்குது. ஆனால் அந்த வாய்ஸ் எப்படி இருக்குது, லெஸ் லவுட், மெதுவாக பேசுகிறாங்க. லைக் யூ கேன் சே ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாங்க. அண்ட் அந்த வாய்ஸில் என்ன இருக்குது, ஒரு ஜாய் இருக்குது. தன்னோட லவ்வர் இவ்வளோ இன்னல்களாக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நைட் டைமில் தன்னை பார்க்க வந்திருக்காருன்னு ஒரு ஜாய், ஹாப்பினஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு ஃபியர் இருக்குது.
யாரும் பார்த்துடக்கூடாது, மெயினாக அவங்க அப்பா பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்துருக்கு. ஸோ லேட்டர் ஆன் என்னாச்சு, 2 ஹார்ட்ஸும் ஒன்றா பீட் ஆகுது, விச் மீன்ஸ் த லவ் வாஸ் யுனைட்டட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து முடிக்கிறாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பர்பிள் டேஃபோடில்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எ டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற போம் பார்க்க போகிறோம். இந்த போம் எழுதுனது சுஜாதா பட். சுஜாதா பட் வந்து ஒரு இந்தியன் பார்ன் போயட் அண்ட் இப்போ வந்து ஜெர்மனியில் செட்டில் ஆகியிருக்காங்க. இவங்க வந்து அகமதாபாத் குஜராத்தில் பிறந்திருக்காங்க அண்ட் பூனேயில் வளர்ந்துருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் யூகே போயிட்டாங்க. அண்ட் ஃப்ரம் தென் நவ் ஷீ இஸ் செட்டில்டு இன் ஜெர்மன். அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் போயம் வந்து ப்ரூனிசம். இந்த ஒர்க்குக்காக இவங்களுக்கு ஆலிஸ் ஹண்ட் பார்ட்லெட் ப்ரைஸ் கிடச்சிது. அதே சமயம் இந்த காமன்வெல்த் poetry ப்ரைஸ் அதுவும் வாங்கியிருக்காங்க. எப்போனா 1988 ஃபார் த ஒர்க் ப்ரூனிசம். அண்ட் அவங்க வந்து ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நிறைய கல்ச்சர் பார்த்துருக்காங்க, ஆர்ட் பார்த்துருக்காங்க, லாங்குவேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹோல் லைஃபே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதை மிஸ் பண்ணி தான் அவங்களோட முக்கால்வாசியான poetries வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே மெடிடேட்டிவ், விச் மீன்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபிலாசபிக்கல் சைடு இருக்கலாம். சம்டைம்ஸ் இவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து கல்ச்சர் வந்து அக்ராஸ் த வேர்ல்டில் இருக்க கல்ச்சரை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களோட ரைட்டிங்ஸ் மூலயமா ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மல்டி கல்ச்சர் ஆஃப் அ லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜோட மல்டி கல்ச்சர் ப்ளஸ் லாங்குவேஜஸ் ஹவ் இட் இஸ் பீன் யூஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் இவங்களோட பொய்ட்ரிக்குள்ளே போனோன்னா டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ அ டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டான்ஸாஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ 2 ஸ்டான்ஸாஸில் 2 டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா பார்த்திங்கன்னா, கிரேட் பேன் இஸ் நாட் டெட், he simply emigrated to India. Here the god roam freely, disguised as snakes or monkeys. Every tree is sacred, and it is a sin to be rude to a book. It is a sin to shove a book aside with your foot, a sin to slam books down hard on a table, a sin to toss one carelessly across a room. You must learn how to turn the pages gently without disturbing Saraswati, without offending the trees from whose wood the paper was made. ஸோ இதோட என்டையர் கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவோட கல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கும். அந்த வெரி ஃபர்ஸ்ட் லைனில் கிரேட் பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ கிரேட் பேன் அப்படிங்கிறது யாருன்னா ஒரு க்ரீக் மித்தாலஜியில் இருக்க ஒரு காட். சொல்லப்போனால் நேச்சரோட காடுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த காடோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹீ இஸ் வித் ஃபேஸ் ஆஃப் அ மேன் அண்ட் லெக் ஆஃப் அ குட். ஸோ அந்த மாதிரி ஒரு காட் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர், அதாவது க்ரீக்கில் இருந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் டீக்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் ஹவ் பீப்புள் ஆர் அவங்க வந்து கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஈவன் அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுளுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது நம்புகிறாங்க. ஈவன் திங்ஸ் லைக் ட்ரீ, புக்கு அண்ட் தென் அனிமல்ஸ் லைக் மங்கி, ஸ்னேக்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே கூட காட் இருக்குன்னு நம்ம பிலீவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்து வெரி ஃபர்ஸ்ட் லைன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இறந்து போல் ஹி இமிக்ரேட்டட் டு இந்தியா பிகாஸ் வேர் இன் இந்தியா பீப்புள் சேஃப் காட் தேர் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹியர் த காட் roams freely disguised as snakes and monkeys. So same thing is repeated. So every tree is sacred. Now so நம்ம ரிலீஜனில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்தியன் ரிலீஜனில் we believe ஒவ்வொரு மரத்துலேயும் கடவுள் இருக்கார். அனிமல்ஸ் லைக் சம்டைம்ஸ் டாக் அண்ட் தென் ஹார்ஸு, we say monkey, snakes, இதில் எல்லாத்துலேயுமே ஈவன் பீகாக், அப்புறம் என்னது ஹென், இதிலெல்லாம் கூட கடவுள் இருக்காங்கன்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மூவிங் ஆன் டு புக்குக்கு வராங்க. ஸோ புக்ஸை பற்றி பேசும்போது ஒருத்தவங்க வந்து புக் மேலே ரொம்ப கோபத்தை காட்டக்கூடாது, ஒரு புக்கை வந்து காலை வதிக்கக்கூடாது, அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கார்னருக்கு தூக்கி போடக்கூடாது, பெஞ்சில் ஓங்கி அடிக்கக்கூடாது, அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுட்டு இருந்திருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க இந்தியன் கல்ச்சரில் எப்படி ஒரு புக்கை கூட ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒருத்தவங்க வந்து எப்படி ஒரு புக்கை படிக்கணும், அதோட பேஜஸை வந்து ரொம்ப ஜென்டலாக திருப்பணும், அப்போ தான் வந்து
நம்ம வந்து அது அந்த புக்கில் இருக்க சரஸ்வதி அப்படிங்கிற கடவுளுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாக நம்ம வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சரஸ்வதிக்கு மட்டும் இல்லாமல் எங்கே மரத்துலேருந்து தானே பேப்பர்ஸ் வருது. ஸோ அந்த மரத்துக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாக வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு பேஜஸையும் மெதுவாக திருப்பி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹோல் ஸ்டான்ஸாலையுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சர் அண்ட் இந்தியன் ரிலீஜியன் எப்படி இருக்குது, அங்கே காட் எங்கெல்லாம் இருக்கார், அண்ட் புக்கை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அண்ட் இதெல்லாம் வந்து கல்ச்சராக பிலீவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ஸ்டான்ஸா 2 போகிறதுக்கு முன்னாடி ஸ்டான்ஸா 2 வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியோடு இருக்கும். ஏன்னா as I said இவங்க வந்து நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, நிறையா லாங்குவேஜ் பார்த்துருக்காங்க, நிறைய கல்ச்சர் பார்த்துருக்காங்க இல்லையா. ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் இந்த ஒர்க்கும் இருக்கும். ஸோ இப்போ இந்தியன் கல்ச்சர் பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் லாங்குவேஜ், நாட் ஓன்லி இந்தியா, காமனாக லாங்குவேஜ் பற்றி பேசியிருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ஆன்சர், which language has not been the oppressor tongue? Which language truly meant to murder someone? And how does it happen that after the torture, after the soul has been cropped with a long snitch scooping out of the conqueror's face, the unborn grandchildren grow to love that strange language? ஸோ இந்த செகண்ட் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா என்டையராக ஒரு வேறு ஐடியாலஜி கொடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் கொலோனியல் ஐடியாஸ். போஸ்ட் கொலோனியல் அப்படின்னா இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ இந்தியாவில் பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியா வந்து ரூல் பண்ணப்போ அவங்களோட லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய இந்தியன்ஸை கஷ்டப்படுத்தி இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ண வச்சாங்க இல்லையா. ஸோ அப்படி லேர்ன் பண்ணாங்க அப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கிலீஷை இப்போ வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வித்தவுட் ஈவன் நோயிங் நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லாங்குவேஜை கற்றுருப்பாங்க, எவ்வளோ ஒரு போராட்டத்துக்கு நடுவில் அதை கற்றுருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்காம நம்ம வந்து இப்போவுமே வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போவுமே இங்கிலீஷை படிச்சுட்டு இருக்கோம். as I said இதில் வந்து 2 main questions வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, if anyone can point out one language that does not belong to oppressor, அதாவது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் oppressor which means ஒடுக்குற மற்றவங்கள அடிமைப்படுத்துகிற சமூகத்துலேருந்து வராதவங்களோட தான் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. which means அவங்க மொழியே சொல்ல வரல, அந்த மொழியை மற்றவங்க மேலே இம்போஸ் பண்ணுறவங்க, திணிக்கிறவங்கள பற்றி சொல்கிறாங்க. அண்ட் தென் ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னா, லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ் வந்து இன்னொரு மனுஷன் அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, மொழியை பேசலை, அந்த மொழியை திணிக்கிற ஆட்களை தான் பேசுகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்ல என்ன பண்ணுறாங்க, இந்த மொழியை திணிக்கிறவங்க வந்துட்டு அந்த மொழியின் பேரில் மற்றவங்கள ஒடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மொழியின் பேரில் மக்களை கொல்லவும் செய்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற 2 மெயின் பாயிண்ட்ஸ். ஸோ இதில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, the speaker describes no language murders another, it is the people in power responsible for murdering their subjects culture. which means நம்ம இந்தியாவே நம்ம எடுத்துட்டோம்னா பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இந்தியா வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அண்ட் நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்கள கஷ்டப்படுத்தி அந்த மொழியை லேர்ன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல மொழியோட தப்பு எதுவுமே இல்லை, அந்த மொழியை திணிச்சு அந்த ஒயிட் பீப்புள் மேலே தான் தப்பு அப்படிங்கிறத சுஜாதா பட் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போய்ட்ரி பார்த்துட்டிங்க அப்படின்னா how does it happen? ஸோ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஆளை வந்து ஒரு மொழியை கற்றுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த கற்றுக்க வைக்கிறது எப்படி நடக்குது, ஆஃப்டர் டார்ச்சரிங் தட் பர்சன். ஸோ அந்த மொழியை படிச்சுக்கிறவன் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான், அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படி அவனோட உடம்புலேருந்து உயிரே போகிற அளவுக்கு அவனை டார்ச்சர் பண்ணி ஒரு பெரிய அருவாள் வச்சு தன்னோட உயிரை அப்படி நோண்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டார்ச்சரை அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளோட முன்னோர்கள் அந்த மொழியை படிக்கிறதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க பட்ட கஷ்டம் எதுவுமே தெரியாமல் அடுத்தடுத்து பின்னாடி வர ஜென்ரேஷன் சந்ததிஸ் என்ன பண்ணுறாங்க, எந்த கஷ்டம் எதுவுமே தெரியாமல் அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜை படிக்க ஆரம்பிக்கிறாங்க, விரும்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் செகண்ட் ஸ்டான்ஸால் சுஜாதா பட் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐ ஹோப் யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் and do subscribe and like for more videos, and thank you so much for patiently listening to the poem. Thank you.